ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராமிங். பைத்தான் 1991 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லாங்குவேஜ் கடைசி 10 வருடங்களில் அபரிமிதமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த முதல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏன் இந்த பைத்தான் லாங்குவேஜை கற்றுக்கணும், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இந்த பைத்தான் லாங்குவேஜை எப்படி என்னோடய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த பைத்தான் லாங்குவேஜை நான் கற்றுக்கணும்? ரொம்ப சிம்பிள். இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் எந்த டேட்டா வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் யூசரோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கடைசி ஒரு 10 ஆண்டுகளில் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ இந்த பைத்தான் 2012 இருந்த கவுண்ட்ஸை விட 2018 எவ்வளோ மேலே முதலிடத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது மூலமாக உங்களுக்கு தெரியும் பைத்தானோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது பைத்தான் நான் கற்றுக்கணுங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து மிகவும் எளிமையான ஒரு லாங்குவேஜ். அதாவது எந்த ஆங்கிளில் எளிமைனா, ஸோ நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். கற்றுக்கிறதுக்கு ரொம்பவும் கடினமான ஒரு லாங்குவேஜ் கிடையாது. அதே மாதிரி உங்களால் குறைந்த நேரத்தை பயன்படுத்தி அதிகமான ப்ரொடக்டிவிட்டியை இந்த லாங்குவேஜ் மூலமாக கொண்டு வர முடியும். அதாவது உங்களோட கம்மியான டைமில் மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இந்த பைத்தானில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைத்தான் வந்து ஒரு இன்டென்டேஷன் பேஸ் பண்ணின ஒரு லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், எதுக்குமே வந்து நம்ம வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் மற்ற லாங்குவேஜ் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பைத்தானில் என்னென்னா இன்டென்டேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது உங்களுக்கு கோட் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அடுத்தடுத்த லைனுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்பவும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ். ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ்னால் என்ன? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரை பண்ணக்கூடிய விஷயம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃப் க்ரியேஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ அந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பேக்கேஜஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைத்தானுக்கு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு தேவையான லைப்ரரி அவைலபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது அதிகப்படியான ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி, அதுவும் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய லைப்ரரிகள் பைத்தானுக்கு மிகவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஆக்டிவிட்டி, அதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ரொம்பவே எளிமையாக்கப்படும். ஸோ ஈஸியாக நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிட்டே இருக்க முடியும். இன்னொன்று, முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானோட அடாப்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் கூகுள் ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக் ஆகட்டும், இந்த மாதிரியான நிறுவனங்களில் பைத்தானோட அடாப்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை வந்து இந்த நிறுவனங்கள் தான் ரொம்பவே அதிகமாக வந்து அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பைத்தான் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கனால பைத்தான் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களில் ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்க நீங்கள் பைத்தானை கற்றுக்க வேண்டியதுக்கு. ஸோ நீங்கள் பைத்தானை கற்றுக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் பார்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த பைத்தான் இன்ஸ்டலேஷனுக்கு நீங்கள் வந்து நார்மலாக பைத்தானோட கோர் ஃபைல்ஸை எடுத்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் டெவலப்மெண்ட்டை. இன்னொன்று என்ன இருக்குன்னா, நான் யூஸ் பண்ண போகிறது அனகோண்டா அப்படிங்கிற டூல் மூலமாக இந்த பைத்தானை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன் இந்த அனகோண்டா டூலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஸோ அனகோண்டா டூல் மூலமாக நீங்கள் பேசிக் பைத்தானையும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், ஆஸ் வெல் அஸ் அந்த பைத்தானுக்கு தேவையான இன்னும் சில லைப்ரரிஸையும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும் ஃபார் ஈஸினஸ். ஸோ நீங்களும் இந்த அனகோண்டாவை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ கூட கோப்பை வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த அனகோண்டாவுக்கு இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த அனகோண்டாலே 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அனகோண்டா, இன்னொன்று மினிகோண்டா. அனகோண்டாவுக்கு மினிகோண்டாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அனகோண்டாங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் லைப்ரரி, ஹியூஜ் ஃபைல், இட்ஸ் லைக் அ பிளாட்ஃபார்ம். இது வந்து கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம். மினிகோண்டாங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடு, மினிமல் விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ரெண்டும் போத் சேம் தான். கோர் பைத்தானை உங்களுக்கு கொடுக்கும், அது கூட சில லைப்ரரிஸை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஸோ இந்த அனகோண்டாவில் அதிகமான லைப்ரரிஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ். மினிகோண்டாவில் கோர் பைத்தான் இருக்கும், மிகவும் குறைவான லைப்ரரிஸ். எது முக்கியமாக தேவையோ அது மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், எங்கே போய் இந்த அனகோண்டாவை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அனகோண்டாவை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா, அனகோண்டா வெப்சைட்டுக்கு போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அனகோண்டா வெப்சைட், anagonda.com/products/individual அப்படிங்கிறதுல தான் இந்த அனகோண்டா டூலை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா
இதுதான் அனகோண்டா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் இந்த இன்ஸ்டால் அனகோண்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அனகோண்டா டூலுக்கான டவுன்லோட் லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அந்த இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் விண்டோஸ்லேருந்து வரீங்கன்னா விண்டோஸ்க்கான இன்ஸ்டாலேஷன்ஸ் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்குக்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ், அதே மாதிரி லினக்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் தான். ஸோ எப்போ போல் நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் எடுத்துப்போம். நீங்கள் விண்டோஸ் யூசர் அப்படின்னா விண்டோஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுப்பீங்க, அக்ரி பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். லொக்கேஷனை கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் நடக்கும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ். ஸோ இதுதான் நார்மல் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதே இது நீங்கள் வந்து மேக்ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மேக்ஓஎஸோட இன்ஸ்டாலர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதில் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்க, லொக்கேஷன் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலாக இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டாலேஷனை முடிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் விண்டோஸ்க்கும் மேக்குக்கும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அனகோண்டா டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். பட் லினக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா லினக்ஸுக்கு டேரெக்டாக இன்ஸ்டாலர் கிடையாது. ஸோ நீங்கள் கமாண்ட் லைன் மூலமாக தான் இந்த இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஆஃப் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கமெண்ட் மாறும். ஸோ அது இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ படிச்சுட்டு ஸோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கமாண்ட்லேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிடும். ஸோ இதுவும் பெருசாக உங்களுக்கு சிரமம் இல்லை. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் நீங்கள் கமாண்ட் லைன் மூலமாக இந்த இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இன்ஸ்டாலேஷனை அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதை ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இன்ஸ்டாலேஷன் தான். எங்கேயுமே வந்து ரொம்ப கஷ்டமான ரொம்ப டிஃபிகல்ட்டான இன்ஸ்டாலேஷன் கிடையாது. ஸோ இது மூலமாக இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட மிஷினில் அனகோண்டா டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த அனகோண்டா கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அனகோண்டா டூல் கூட என்னென்ன டிஃபால்ட்டாக வரும் அப்படின்னா கோர் பைத்தான், அது கூட தேவையான சில எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ். இப்போ நான் வந்து மினிகோண்டா இன்ஸ்டால் பண்ணல, அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ் எல்லாமே அந்த அனகோண்டா கூட வந்துடும். ஸோ இப்போ இது என்னோடய மிஷின் வந்து எனக்கு மேக்குக்கான இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ மேக்காக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். மற்றபடி யூசேஜ் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் விண்டோஸ்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய யூசராக இருந்தாலும் என் கூடயே நீங்கள் வந்து மற்ற வரக்கூடிய வீடியோலையும் கோப்பப் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் பண்ண அனகோண்டாவை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாலேஷன் டைரக்டரியில் இல்லை விண்டோஸ்னால் இன்ஸ்டாலேஷனில் அனகோண்டா நேவிகேட்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனகோண்டா நேவிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் பக்காவாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணும்போதே கூட சில லைப்ரரிஸ் வரும்னு. ஸோ அதெல்லாம் தான் இந்த லைப்ரரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூபிட்டர் லேப் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஜூபிட்டர் நோட்புக் அதுவும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. QT கன்சோல் அதுவும் எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸ்பைடர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனகோண்டா டூல் கூட வரக்கூடிய லைப்ரரிஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பல லைப்ரரிஸ் RH3, RStudio, VS Code இதெல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரெடியாக இருக்குது. ஒன் கிளிக்கில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் RStudioங்கிறது உங்களோட லாங்குவேஜ் அந்த டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான டூல். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஆங்கிளில் நீங்கள் கற்றுக்க விருப்பப்படுறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஒரே இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணி இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அனகோண்டாவோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் யூசேஜ். ஸோ இந்த அனகோண்டா டூல் எக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்கும். அதாவது நிறையா யூசேஜுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இந்த டூல் கூட யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி வச்சுருப்பான். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களோட பைத்தானையும் டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங்கும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து டேட்டா நீங்கள் கம்பைல் பண்ண முடியும். பல விஷயங்களை இந்த டூல் மூலமாகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாத்தையும் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பைத்தானை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் மிஷின் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிருச்சு. ஸோ டேரெக்டாகவே அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம பைத்தான் கோர் கான்செப்டுக்குள்ளே உள்ளே போவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.